பரமேஸ்வரனோட ஒரு பாகத்தை திருடிட்டாளாம். அது பரமேஸ்வரனே அம்பாளோட தபஸுக்கு அனுகிரகமா கொடுத்தது. ஆனா இவன் கவியா இருக்கும்போது அந்த மாதிரி சொல்லும் போது அது வர்ணனை பண்ணும்போது, நீ உள்ளங்கவர் கல்விடி அம்மா, உள்ளங்கவர் கல்வன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி என்ன என் உள்ளத்தை திருடிட்டேன்னு சொல்ற மாதிரி சொல்லும் பொழுது பரமேஸ்வரனோட ஒரு பாகத்தையே நீ எடுத்துட்ட. சரி, அர்த்தநாரீஸ்வரரா இருக்கிறதுக்காக நான் வந்து கைலாசத்துக்கு போனேன். அங்க போய் வந்து பார்வதி பரமேஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் பார்க்கலாம் போனேன். ஆனா பார்த்தா அங்க பரமேஸ்வரனே காணமே, பரமேஸ்வரனே காணமே. முழுக்கவே அம்பாள் சொரூபம் தான் இருந்துதான். சோ முழுக்கவே அம்பாள் சொரூபம் இருந்தது. இதெல்லாம் சௌந்தர்ய லகரி வர்ணனைகள். சௌந்தர்ய லகரியில எப்படி அம்பாளை வந்து வர்ணிக்கிறார் ஆதிசங்கர்ன்றது ஒவ்வொரு ஸ்லோகத்தோட கருத்துக்களுக்கு பார்த்தா முழுக்கவே நீதான் உட்காந்து இருந்த. அப்பா எங்கன்னு தேடின, அப்பா காணல. பார்த்தா நீ அந்த பாதி உடம்புதான் வாங்கிட்டேன்னு பார்த்தா முழு உடம்பாவும் நீயே இருக்க. ஆனா கண்டுபிடிச்சிட்டேன், நீ அப்பா உடம்பு மொத்தமா எடுத்துட்டேன்னு. ஏன்னா தரையில இருக்கிற அந்த பிறைச்சந்திரனை நீ மறைக்கல, நெற்றிக்கண்ணை மறைக்கல. இது ரெண்டுத்த பார்த்துட்டு புரிஞ்சுட்டேன், அம்மா நீ பரமேஸ்வரனாவே ஆயிட்ட, பரமேஸ்வரன் நீயாவே ஆயிட்ட. சிவனுக்குள்ள சக்தி, சக்திக்குள்ள சிவன் அப்படின்றார் ஆதிசங்கர். எவ்வளவு அழகா வர்ணிக்கிறார். கவியா இருக்கும்போது இப்படி வர்ணிக்கிறார். சிவன் வேற சக்தி வேற இல்ல, சக்தி வேற சிவன் வேற இல்ல. அப்பாக்குள்ள அம்மா அடக்கம், அம்மாக்குள்ள அப்பா அடக்கம். அப்படி உன் முழுக்க நீயா இருக்க. உன் தலையில இருக்க பிறைச்சந்திரனை பார்த்தேன், உன்னோட நெற்றிக்கண்ணை பார்த்தேன். இது தெரிஞ்சு போச்சு, இது அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அம்மா முழுக்க எடுத்துட்டு அப்பாவோட இடத்தையும் சேர்த்து அப்படின்னு. அப்பா வேற இல்ல, அம்மா வேற இல்லைன்னு புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சௌந்தர்ய நகர்ல அம்மாவை வர்ணிக்கிறார். அவன் எதை கல்லாக நம்ம திருடுறான்னா அப்படின்னா உங்களோட எண்ணங்களை திருடுறா. நல்ல எண்ணத்தை இருந்து நம்ம உள்ளத்துல வந்து உக்காண்டுக்கிறானா அம்பாள், நம்ம உள்ளத்துல வந்து உக்காண்டுக்கிறான். அப்பதான் ஒரு பக்தர் சிவபெருமான்ட்ட வேண்டியது ஞாபகம் வருது. இது ஆதிசங்கர் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நான் என்னோட கருத்தை சொல்றேன். ஒரு பக்தர் சிவபெருமான்ட்ட வந்து வேண்டிட்டாராம், பரமேஸ்வரா நீ அங்க தலையில பார்த்தேன்னா உனக்கு பிறைச்சந்திரன் இருக்கு, இருக்கிறதோ இமயமலையில இருக்க, எல்லாம் குழு குழு குழுன்னு இருக்கு இமயமலையில இருக்க. அதுக்கப்புறம் பாம்பு வேற வழவழா குழகுழான்னு கழுத்துல வேற ஊதின்னு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பரமேஸ்வரா நீ வந்து உனக்கு ரொம்ப வந்து ஹீட்டான ஒரு பிளேஸ் தேவை. இப்போ நம்ம குளிர் காயறதுக்கு ரொம்ப எல்லாம் சில்லுன்ற இடத்துல இருக்க. அப்ப ஹீட்டான பிளேஸ் எது அப்படின்னா காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியம் இப்படிப்பட்ட எல்லா கசடும் கலந்த ஹீட்டான பிளேஸ் என் ஹிருதயம் தான். இங்க வந்து உட்காந்து நீ வந்து அந்த அந்த ரொம்ப ஃபாரின்ல எல்லாம் வந்து இந்த குளிர் காயறதுன்ற ஒரு இடம் வச்சிருப்பா இல்லையா, ரொம்ப வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அப்படியே வெளியில வெதர் வந்து அப்படியே பனிக்கட்டியா ஒரு ஓடுறது இருக்கும்போது இவளுக்கு ஒரு ஹீட் வைக்கிறதுக்கு இப்பெல்லாம் வந்து இந்த ஏர் கண்டிஷன், சென்ட்ரலைஸ் ஏர் கண்டிஷன் மாதிரி சென்ட்ரலைஸ் ஹீட் சுட சுட இருக்கிற மாதிரி வச்சிருக்கா. அதெல்லாம் வெளிநாட்டுல வச்சிருக்கா. அந்த மாதிரி நீ வந்து இங்க வந்து ஹிருதயத்துல வந்து உக்காண்டேன்னா இங்க ஹீட்டா இருக்கு. நான் எல்லா வேண்டாத எண்ணங்களையும் குப்பையா வச்சிருக்கேன் இந்த இடத்துல. இங்க வந்து ஹீட்டான இடத்துல இங்க வந்து உக்காண்டுக்கோ அப்படின்ட்டு. நம்ம வந்து சரி பண்ணாதானே ஒரு விஐபி வரா அப்படின்னா நம்ம வீட்டுல கிடுக்கிட்டு என்ன பண்றோம்னா சோபா மேல துணி கிணி போட்டு வச்சிருந்தோம். அது இது ஏதாவது பசங்க ஏதாவது எழுதி நோட்டு கிட்டு வச்சிருந்தது. டக்குன்னு அவளுக்கு உட்காரத்துக்கு இந்த சேர்ல உட்காருங்கன்னு சொல்றதுக்கு, சோபாவில உட்காருங்கன்னு சொல்றதுக்கு டக்குன்னு அது இருக்கிறதெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்தா தானே உட்கார முடியும். அந்த மாதிரி எனக்குள்ள ஒரே குப்பையா இருக்கு. அம்மா எனக்கு எடுக்க தெரியல இந்த குப்பைய, நீயே கிளீன் பண்ணிட்டு நீயே உக்காந்துக்கோமா. இது நான் என்னோட கருத்து சொல்றேன். ஏன்னா என்னால வந்து இந்த வேண்டாத எண்ணங்களை என்கிட்ட இருந்து விளக்க தெரியல. எனக்கு எவ்வளவோ துரு எண்ணங்கள்லாம் இருக்கு, கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்கு. அது என்கிட்ட இருந்து எடுத்து அது வேண்டான்னு போக்கடிச்சுக்க எனக்கே தெரியல. இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் போய் எனக்கு நல்லது வரணும்னா நீயே இங்க சுத்தப்படுத்தி. ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் ஆகி பொண்ணை கொடுத்துட்டா, கல்யாணம் ஆயிட்டா. அப்ப அம்மா அப்படி பொண்ணை பாக்கிறதுக்குன்னு வரா. அப்பா எல்லாம் ஆபீஸ் போயிட்டா. அப்படி சரி நான் வந்து பஸ் பிடிச்சு போய் இல்ல ஆட்டோ பிடிச்சு போய் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரேன்றா. அவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணு வீட்டுக்கு வரும்போது மாப்பிள்ளையும் ஆபீஸ் போயிட்டார், பொண்ணு ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க. வந்தா துணி எல்லாம் போட்டபடி இருக்கு. அது ஏதோ பேரனோ பேத்தியோ இருக்கு அந்த வீட்டுல. அது பாத்தீங்கன்னா வருஷம் பண்ணிருக்கு, வீடு முழுக்க ஒரே டத்தியா இருக்கு. இவ பாத்தீங்கன்னா ஏதோ கிச்சன்லயும் குழந்தைக்கும் அல்லாடின்னு இருக்கா. குழந்தையும் கவனிச்சுட்டு கிச்சன்லயும் ஏதோ பண்ணிட்டு இருக்கா, சாப்பாடு பண்ணணுமேன்ட்டு. பார்த்தா அம்மா அங்க வந்தா, என்னடி இது வீடு இப்படி வச்சிருக்க, இரு அப்படின்னு கிடுக்கிடுன்னு எல்லாத்தையும்
டர்ட்டியா இருக்கிற பிளேஸ் எல்லாம் கிளீன் பண்ணி, குழந்தை ஆய் போன இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி, அந்த வீட்டுல என்னென்ன இடத்துல எது எது சரியில்லையோ எல்லாத்தையும் சரியா பெருக்கி கிருக்கி தொடச்சு கிடைச்சு எல்லாம் பண்ணி அப்படி அம்மா பளிச்சுன்னு அந்த பொண்ணு வீட்டை ஆகி கொடுத்து, அப்புறம் அந்த குழந்தையோட கொஞ்ச நேரம் விளையாடி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அப்பா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி தன் வீட்டுக்கு வரா. அம்மா வந்துட்டு போனதுல இவளுக்கு துணி எல்லாம் மடிச்சு இருக்கு, எல்லாம் நீட்டா இருக்கு, அடுக்கி வச்சிருக்கா, எல்லாம் குழந்தை இழுத்து போட்டு விளையாட்டு சாமான் அங்கங்க ஸ்கேட்டர்டா இருந்தது, அங்கங்க செதறி இருந்தது எல்லாத்தையும் எடுத்து அம்மா அழகா ஒரு அலமாரியில வச்சு கொடுத்துருக்கா. எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்கா. இவளுக்கு பார்த்தா அவ ஹஸ்பண்ட் அங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு, டெய்லி நம்ம வீடு பார்த்தாலே உள்ள வரத்துக்கே காலை வைக்க முடியாது, இங்க ஒரு பொம்மை கால படும், அங்க ஒரு காலில் இன்னொரு பொம்மை இருக்கும், இப்படி இருக்குமே, இப்ப என்ன கிளீனா இருக்க வீடு, உங்க அம்மா வந்துட்டு போனாளா அப்படின்னு கேக்குறான்னு வச்சுக்கோ. ஆமா, அவ அம்மா வந்துட்டு போனா. எங்க அம்மா வந்தாலே என்ன பண்ணுவான்னா இந்த வேலையெல்லாம் தானே எடுத்து போட்டு செய்வா, திடுக்கிடுன்னு எல்லாத்தையும் பெருக்கிடுவா, திடுக்கிடுன்னு கிளீன் பண்ணிடுவா. எனக்கு குழந்தைய வச்சு நான் ஒண்டியாளா என்னால முடியல, அம்மா அத்தனை வேலை செஞ்சு கொடுத்துட்டு போறா, கிளீன் பண்ணிட்டு போறா, பாக்குறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றா. சோ இது எது ஒரு கற்பனை தான் இது. பட் இது மாதிரி நிறைய பேர் அம்மா போய் செய்யறா, பொண்ணு வீட்டுக்கு போய் செய்யறா. அந்த மாதிரி கல்யாணமான பொண்ணு வீட்டுக்கு போய் செய்யறா, நிறைய அம்மா செய்யறா. எவ்வளவு அவ வீட்டுல வேலைக்காரி வரலன்னா கூட இவ போய் பத்துக்கெல்லாம் தேய்ச்சி கொடுத்துட்டு துணி துவச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி உணர்த்தி எல்லாம் பண்ணி அது அப்புறம் காய வச்சு மடிச்சு எடுத்து பீரோல வச்சுட்டு கூட வரா. எத்தனையோ பேர் அந்த மாதிரி செய்யறா. சோ அந்த மாதிரி நம்ம ஜெகன்மாதாட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அம்மா இந்த உலகமே மாயையில இருக்கு, நான் அதுல ரொம்ப மூழ்கி போய் மயங்கி கிடக்குறேன், அதனால என் ஹிருதயம் சுத்தமே இல்லாம அசுத்தமா இருக்கு. ஆனா அம்மா நீ வரணும்னு ஆசை ஒண்டி எனக்கு இருக்கு. அம்மா வரணும், எங்கடா வருவேன், நான் உன் ஹிருதயத்துல இடமே இல்லையடா, எல்லாம் டர்ட்டியா இருக்கட்டேன்னா, அம்மா நீதாம்மா தொடப்பத்தை எடுத்து கிளீன் பண்ணணும், நீதான் சுத்தப்படுத்தணும், நீதான் அழகுபடுத்தணும், எல்லாம் பண்ணிட்டு நீயே அங்க ராஜராஜேஸ்வரியா உள்ள உக்காந்துக்கணும், உட்காந்து அனுகிரகம் பண்ணணும். ஏன் ஹிருதயம் அப்படிதான் அம்மா இருக்கு, ஆனா அதுக்காக நீ வராம போயிடாத, உட்காராம போயிடாத. யாரோ தேர்ட் பர்சன்னா விஐபின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவன் எல்லாம் சார் நான் அப்புறம் வரட்டுமா, கொஞ்சம் வீட்டுல குழந்தை அங்கங்க டாய்லெட் எல்லாம் போயிருக்கேன் உங்க குழந்தை, நான் வேணா வெளில நின்றுட்டு இருக்கேன், கிளீன் பண்ணிட்ட அப்புறம் உள்ள வரட்டமான்னுவா. யாரும் தேர்ட் பர்சன் அப்படி சொல்லுவா. இதே இப்ப முதல்ல சொன்ன இது மாதிரி அவ அம்மாவே உள்ள வரான்னா என்ன பண்ணுவா, அவ தன்னை விஐபியாவே நினைச்சுக்க மாட்டான். கிடுகிடுன்னு தானே இறங்கி வேலையை செஞ்சுட்டு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேண்டிய ஏதாவது சமையல கிச்சன்லயே ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பி போவா. அந்த மாதிரி ஜெகன்மாதா அது நீதானமா செய்யணும், நீதான் பெரிய விஐபி, ஆனா நீயே தான் இந்த கிளீனும் செய்யணும்மா, உன் கருணையால ஒண்டிதான் என் ஹிருதயம் சுத்தமாகணும், ரொம்ப அசத்தா இருக்கேன் நானு, எனக்காக எதுவும் செஞ்சுக்க தெரியல, நீ கருணை காட்டுமா, மாயையில மாட்டின்னு இருக்கிற என்ன காப்பாத்துமான்னு கெஞ்சல். சோ இந்த சௌந்தர்ய லகரி இதோட அர்த்தங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது நம்ம புத்தி தெளிவா இருக்கு. எப்படி எல்லாம் கவித்துவம் ஆதிசங்கர் தன்னோட கவித்துவத்தை காட்டியிருக்கார், எப்படி எல்லாம் அழகா அம்பாளை வர்ணிச்சிருக்கா, அம்பாளை எவ்வளவு கருணாமயமானவள், இப்படி எல்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் நம்மளோட வார்த்தைகளை ஒண்ணு ரெண்டு சேர்த்து பேசும். நம்மளோட எண்ணங்கள் என்ன, ஆதிசங்கரர் அவரோட ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருக்காரு, அவரோட எண்ணங்கள் அவரோட ஸ்டாண்டர்ட் அந்த லெவலுக்கு இருக்கு ஆதிசங்கரோடது. அவரோட ஹை லெவல் தாட்ஸ், அவரோட அம்பாளை வர்ணிக்கிறது அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அவரோட கற்பனையில எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம அவ்வளவு கீழே வேற இருக்கும். ஆதிசங்கரர் அது சொன்ன சௌந்தர்யலகரியை படிச்சு அதுக்கு அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா நான் எப்படி இருக்கேன்னா, உன்னை என்ன அம்மா வரவானான்னு இந்த குழந்தைக்காவது இருக்குமா, எனக்கு நீ வரணும், ஆனா நீ உட்கார அளவுக்கு என் மைண்ட் ஆனா பியூரா இல்லைம்மா, எப்படி நான் வருவேன், அவளே குப்பையா இருக்கேன்னு நினைக்காத, நீயே இந்த மனசுல சுத்தப்படுத்தி நீயே என்ன ஞானியாக்குமா, கருணை காட்டுமா, எனக்கு வேற என்னமா தெரியும், உன்னை விட்டா எனக்கு என்ன தெரியும், மந்திரம் தெரியுமா, எத்தனையோ பேர் பூஜா விதிகள்லாம் சொல்றான், இப்படி பூஜை பண்ணணும், அம்பாள் பூஜை பண்ணா இப்படி உபாசனை பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், அப்பதான் அம்பாள் வருவா அப்படின்லாம் சொல்றாளே, எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியலையேம்மா, முறை எப்படி பூஜை பண்ணணும் தெரியல, துர்கா சப்தசதி தெரியல, உன்னை எப்படி ஆராதனை பண்ணணும் தெரியல, ஸ்ரீபுரத்துல எப்படி உன்னை வச்சு பூஜை பண்ணணும் தெரியல, ஒண்ணுமே தெரியல, ஆனா அம்மா அம்மா அம்மான்னு உன்னை கூப்பிட தெரியும், என் அம்மா இல்லையா நீ, என் ஜெகன்மாதா இல்லையா, என் தாய் இல்லையா, அப்போ உன்னை எப்ப பாரு நினைச்சு கண்ணுல 2 சொட்டு ஜலம் விட தெரியும், கண்ணீர் விட தெரியும், அதை தவிர வேற எதுவும் தெரியாதுமா. அதுல குழந்தைக்கு பால் கொடுத்தியே, இன்னைக்கு ஓடி வந்தியே ஞானசம்பந்தர் கூப்பிட்டான்னு, ஞானசம்பந்தரும் உன்னோட குழந்தைதான், இந்த பாவியும் உன்னோட குழந்தைதாம்மா, கருணை காட்டுமா, என் மேல இரக்கம் கொள்ளுமா,
அப்படின்னு அம்மாட்ட கேட்டா அம்மா வராமையா போயிடுவா. ஏன்னா கருணை அப்படின்னா அது அம்மா, கருணைக்கு ஈக்குவல் டு அம்மா. அப்படிப்பட்ட கருணை உள்ள அம்மா எப்படி கைவிடுவா? கைவிடவே மாட்டா. கண்ணீரை தொடுத்து விட ஓடிவா அம்மா, காத்திருக்க வைத்திருதல் சரியோ அம்மா. என்னோட கண்ணீரை தொடுத்து விட ஓடிவா அம்மா, காத்திருக்க வைத்திருதல் சரியோ அம்மா. சின்னவனின் குரல் கேட்டு முகம் திருப்பு, சிரித்தபடி என்னை தினம் வழி அனுப்பு. அன்னைக்கு உபச்சாரம் செய்வதும் உண்டோ, அருள் செய்ய இந்நேரம் ஆவதும் உண்டோ. யாராவது தேர்ட் பர்சன் வந்தாதான் அவள்கிட்ட 4 வார்த்தை வாங்க சார், போங்க சார், உட்காருங்க சார், இது பண்ணுங்க சார், அது பண்ணுங்க சார்னு ஏதோ ஒரு உபச்சார வார்த்தைகள் எல்லாம் சொல்லணும். ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு சொல்லி அவளுக்கு உபச்சார வார்த்தைகள் எல்லாம் சொல்லணும். எங்க அம்மாக்கு அப்படி எல்லாம் தேவையில்லையம்மா. நீ ஓடி உன் பிள்ளைக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் இல்லையா? அப்புறம் முன்னைக்கும் பின்னைக்கும் பார்ப்பதும் உண்டோ, முழுமைக்கும் நீ எந்தன் அன்னை என்றோ. நீ முன்ன பின்ன பாக்காதம்மா. முன்ன பின்ன பாக்குறது என்ன? இவனுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணலாமா? இவன் பாவ பலம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு எல்லாம் பாவம் பண்ணியிருக்கான், இவனுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு நம்ம அனுகிரகம் பண்றதுக்கு, என்ன தகுதி இருக்கு இவனுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பாக்காதம்மா. தகுதியை பாக்காதம்மா. அப்படி தகுதியை பார்த்தா எனக்கு அனுகிரகமே பண்ண முடியாது. என்னோட தகுதி என்ன? ஒண்ணுமே இல்ல, தகுதின்றதே இல்ல எனக்கு. அப்படி இருக்கும்போது உன் கருணை தாம்மா காட்டணும். உன் கருணையாலதான் நான் பொழைச்சுக்கிறேன். நீ போனா பட்டம் போ அப்படின்னு நீ கருணை காட்டுற பத்தியா, என்னையும் மன்னிச்சு அந்த கருணையில தான் நான் பொழைச்சுக்கிறேன்மா. கருணை காட்டுமா ஜெகன்மாதா. அம்பாள் இடத்துல நமக்கு இப்படி எல்லாம் பேசி 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 அம்மாட்ட அழுது பேசி மனசு முழுக்க நம்ம அம்பாள் நினைவே இருக்க வச்சுக்கணும். நம்ம மனசு முழுக்க அம்மா நினைவே இருந்தா அந்த அம்மா நம்மளை விட்டுடுவாளா? கை விட்டுடுவாளா? அவ எப்படிப்பட்டவோ? கருணாம காற்றாகி கனலாகி கடலாகி நாய், கருவாகி உயிராகி குளமாகி நாய், நேற்றாகி இன்றாகி நாளாகி நாய், நிலமாகி பயிராகி உணவாகி நாய். அம்மா தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகி நாய், தொழுதாலும் அழுதாலும் வடிவாகி நாய். போற்றாத நாள் இல்லை தாயே உன்னை, பொருளோடும் புகழோடும் வைப்பா என்னை. போற்றாத நாள் இல்லை தாயே உன்னை, பொருளோடும் புகழோடும் வைப்பா என்னை. இதெல்லாம் எவ்வளவு அழகா ஒரு தமிழ்ல யாரோ ஒரு பக்தர் தானே இதெல்லாம் எழுதியிருக்கா. எப்படி எல்லாம் அம்மாட்ட அவ்வளவு அழகா பாடி இருக்கா பாருங்களேன். இதெல்லாம் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி பாடுற துப்பு நமக்கு இருக்கா? இத மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ற துப்புல நமக்கு இருக்கா? எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்ல. உனக்கு தமிழ் தானே, தாய்மொழி தானே, அது ஒண்டிதான் எனக்கு தெரியும். என்ன மாதிரி ஆசாமிக்கெல்லாம் அது ஒண்டிதான் தெரியும். சரி, அப்ப அந்த தமிழ் மொழியில நீ ஏதாவது அம்மா மேல பாட்டு பாட தெரியுமானா தெரியாது. எனக்கா ஓனா கிரியேட் பண்ணி பாட தெரியாதே. அவ்வளவு அளவுக்கு நம்ம வீக்கா இருக்கான் பையன் சப்ஜெக்ட்லன்ற மாதிரி இல்லாம வீக்குன்ற மாதிரி இருக்கோம். நம்ம பக்தியிலயும் சரி எல்லாத்துலயுமே சரி. எப்படியாவது இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும். எப்படி பண்றது? இவனுக்கு ஏதாவது ஒண்ணு இவன் பண்ணிட்டான், இவன் செஞ்சுட்டான்னு ஒரு பெருமைப்படுத்தி இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னா, அம்மா எனக்கு தெரிஞ்ச மொழியில நான் உன்னோட பேசின்னு இருக்கேன்மா, பெருமை பேசுறேன், அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன், பேசுறேன், இதுக்கே நீ கருணை கொண்டு மனம் இறங்கி ஓடிவாம்மா காளிமா. இப்படித்தான் பக்தி பண்ணணும். பெருமை பேசு. உனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு எழுத தெரியல, யாரோ பாடினதையும் ஒழுங்கா ராகத்தோட பாட தெரியல, ராகம் வரல, பாட்டு வரல, ஒண்ணுமே வரலையே, என்ன பண்ற? நானும் எப்படி பொழைச்சுக்கிறது? என்னோட பாடல்களும் எப்படி என்னோட வாழ்க்கையும் எப்படி பயனுள்ளதாகும் அப்படின்னா, அம்மா உன்னோட கருணையை காட்டுமா, உன் கருணை ஒண்டிதான் என்னை கடத்தேத்தும் அப்படின்னு சொல்லி அம்பாளிடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க. அம்மா தன்னோட கருணையை முழுக்க காட்டுவா. அதனால ஜெகன்மாதா ஒருத்தரையும் கைவிட மாட்டா. அம்பாளிடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க, மேல மேல அம்மா எல்லாத்தையும் கொடுப்பா. சோ அதனால